வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு நம்ம லோக்கல் கைட். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம சேனலுக்காக ஒரு ட்ரோன் வாங்கியிருக்கோம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஒரு ட்ரோன் வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்மளுடைய நீண்ட நாள் ஆசை வந்து ஒரு நல்ல ட்ரோன் வாங்கணும், நம்ம சேனலுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அது வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல நல்ல வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு மாருதி 800 மாதிரி ஒரு வண்டியை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லையா? அதனால் நம்ம ஒரு ட்ரோன் வாங்கியிருக்கோம். ஒரு லோ குவாலிட்டி லோ பட்ஜெட் ட்ரோன் வாங்கியிருக்கோம். ஒரு 2000 சொச்சத்தில் வந்து ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். அதை தான் வந்து இப்போ இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி அதை ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணிடலாம். ட்ரோன் தான் வந்திருக்கு. நான் கூட செங்கல் இது அனுப்பிடுவாங்கன்னு பார்த்தேன். ட்ரோன் தான் அனுப்பியிருக்காங்க. ஆனால் ட்ரோன் பேக்கேஜ் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தெரியலையே. இப்படியா இருக்கும்? ஏதோ யாரோ ஓப்பன் பண்ணி ரிட்டர்ன் பண்ண பேக் மாதிரிலாம் இருக்குது. சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணி விட்டுறலாம் நம்ம. ஓகே, ஒரு கவரில் தான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி வந்து ஏதோ ஒரு பிராண்டு பேர்லாம் போட்டிருந்தாங்க. பட் அதில் பிராண்டெல்லாம் இல்லை. சிம்பிளாக வந்து ட்ரோன் E99 அப்படின்னு இருக்குது. ஆனால் நம்ம வாங்கின ட்ரோனோட பேர் வேறு, இது வந்து வேறு தான் அனுப்பியிருக்கிறாங்க. பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் 2000 ரூபாய்க்கெலாம் நான் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ண விரும்பலை. ஆன் பண்ணி ஒர்க் ஆச்சு அப்படின்னாலே பெரிய விஷயந்தான். பரவாயில்ல, நல்லா ஒரு கேஸில் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம ஆர்டர் பண்ண ட்ரோன் இது இல்லை. நல்லா அழகாகவே இருக்குது. ட்ரோன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. லைட் வெயிட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு ட்ரோன் வச்சுருக்குறாங்க, அப்படி எடுத்து வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. ரிமோட் கண்ட்ரோலர் கொடுத்துருக்குறாங்க. ப்ரொப்பலர் கார்ட்ஸ் இருக்குது. ப்ரொப்பலர் கார்ட்ஸ் வந்து 1 2 3 4 ப்ரொப்பலர் கார்ட்ஸ், ஒரு 4 ப்ரொப்பலர் கார்ட்ஸ் இருக்குது. சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. மேபி ஃபார் ப்ரொப்பலர் பிளேட்ஸ். ஆமாம், ப்ரொப்பலர் பிளேட்ஸை வந்து கழட்டி மாட்டுறதுக்காக ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 2 வந்து எக்ஸ்ட்ரா வந்து ப்ரொப்பலர் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மீதி ப்ரொப்பலர்லாம் டிஃபால்ட்டாக அதிலே மாட்டியே இருக்குது. எனக்கு இப்போ தான் அதனால தான் ஒரு டவுட் வருது. யூஸ்வலாக வந்து மாட்டி வராது, மாட்டியே இருக்கிறது. நமக்கு டவுட் வருகிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு கேமரா, முன்னாடி ஒரு கேமரா இருக்குது. ஒரு கேமரா தான் இருக்குது. 2 கேமரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு கேமரா தான் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 கேமரா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் 2 கேமரா கிடையாது. முதல்ல வந்து அவங்க சொன்ன ட்ரோனே இது கிடையாது. ஏதோ ஒரு டாய் ட்ரோனு அனுப்பியிருக்காங்க. 2000 ரூபாய்க்கு அவ்வளோதான். அப்படிங்கிறதுனால நம்ம அதை பெருசாக இது பண்ணுற விரும்பலை. நம்ம வந்து வாங்கின பர்பஸ் என்னென்னா, இதை ஓட்டி பழகணும். இது வந்து பழகிட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான கேமரா, கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுத்துக்கலாம். அடுத்து A few moments later. நண்பர்களே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண ட்ரோன் வந்து ஒரு பிராண்டு. பட் வந்தது வந்து வேறு ஒன்று வந்திருக்கு. பட் நான் வந்து தேடி பார்த்தேன், அது ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். இது இந்த மாதிரி ஒரு ட்ரோன் இருக்குது. ஆக்சுவலி E99 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் டப்பா மட்டும்தான் E99. உள்ளே இருக்கிற ட்ரோன் வந்து E99 வகையை சேர்ந்தது இல்லை. அது ரிசர்ச் பண்ணும்போது E88 அப்படிங்கிற ஒரு மாடலை சேர்ந்தது. ரொம்ப லோ குவாலிட்டி ட்ரோன். ஸோ நமக்கு எதுவுமே வந்து ஸ்பெசிஃபிகேஷன் மேட்ச் ஆகலை. அதனால் வந்து அப்போவே நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ரெண்டாவது, சரி ஒர்க் ஆச்சுன்னா கூட நான் வச்சுக்கலாம், நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது தானே வாங்கியிருக்கோம், கேமராலாம் நமக்கு முக்கியம் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுவுமே ஒர்க் ஆகலை. மேலே ஏற்றணும்னா அது சைடில் ஒரு பக்கமாக போய் மோதுறதுக்கே தான் போகுது. சரி, வீடியோ எடுக்க ட்ரை பண்ணி அது ஏதாவது மோதி டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால திருப்பி எடுத்து உள்ளே வச்சு நம்ம ரிட்டர்ன் தான் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணி நம்ம வந்து அவுட்டோர் வீடியோஸ் ஷூட் பண்ணும்பொழுது, வீலாக் வீடியோஸ் பண்ணும்பொழுது நல்ல குவாலிட்டியான ட்ரோனே வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது நல்ல ட்ரோன் வந்து சஜஷன் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம ஊர் லோக்கல் கைடு சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களையெல்லாம் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம ஊர் லோக்கல் கைடுக்காக சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.